Hi friends, welcome back to Sky Blue Cooking. Banana bonda எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து கேரளா ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னா, நான் இன்றைக்கி நல்லா பழுத்த பழமாக வந்து ஒரு 6 பழம் எடுத்துருக்கிறேன். இந்த 6 பழத்தையும் நம்ம தோல் உரிச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலெல்லாம் கருப்பாகும் பார்த்திங்களா, அந்த பழம் யூஸ் பண்ணால் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பழம் எல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே வந்து ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து இது போட வேண்டியதில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியாக பண்ணுறதுனால ஜாகரி பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஜாகரி பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப்பு ஜாகரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். ஒரு கப்புக்கு கோதுமை மாவு எடுப்பேன், அதனால் அரை கப்புக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஜாகரி பவுட்ரு ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா மசியாக அரைச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பீசஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ரவை, அதுக்கப்புறமா வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு, ஒரு சிட்டிகை உப்பையும் ஆட் பண்ணி நம்ம இது வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழத்திலே இந்த தண்ணியில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுலேயே நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக நார்மல் தண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து கடாயில் ஆயில் சூடு பண்ணதுக்கப்புறமா ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். நம்ம கை வந்து நனைக்கிறதுக்கோசரம் அப்படியே கையை வந்து தண்ணியில் நனைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இது மாதிரி உருட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல வாசமாக இருக்கும். பொரிக்கும் போதே வந்து இந்த சீரகம் அப்புறம் இந்த ஏலக்காய் அந்த ஃப்ளேவர் வந்து நல்ல வாசனை கொடுக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததும் நம்ம வந்து திருப்பி இன்னொரு சைடையும் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான பனானா போண்டா வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் ஈவினிங் டைமில் வந்து ஒரு டீ போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தேன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட வந்து டீ வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.